இந்த நாட்டில் அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு இந்திய ஜனநாயகத்தை காப்பேன்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுத்துகிட்டு வந்த இந்த நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள் ராஜஸ்தான் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையை ஒப்பிட்டு இந்த நாட்டில் முஸ்லாமியர்களுக்கு அனைத்து சொத்துக்களையும் இந்துக்கள் நாட்டோட சொத்துக்களை பிரித்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சொன்னதாக மோடி பல்வேறு பொய்களையும் வதந்திகளையும் மோசடிகளையும் திரிச்சு பேசிட்டு வராரு. இதன் மூலமாக இன்றைக்கி நாட்டில் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள்ன்ற மத ஒற்றுமையின் அடிப்படையில் இன்றைக்கி பன்முகத்தன்மை அடிப்படையில் கூட்டாட்சியத்தின் அடிப்படையில் இந்தியாவில் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு எதிராக ஒரு மத வெறியை தூண்டுற வகையில் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுக்கு எதிரானவர்கள், இந்துக்களுக்கு எதிரானவர்கள்ன்ற கருத்தை மிக மோசமான அருவருப்பான முறையில் ஒரு மதவெறி தூண்டுற அளவுக்கு பிரதமர் மோடி இன்னைக்கு தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பேசிட்டு இருக்காரு. அதை மீண்டும் மீண்டும் பேசிட்டு இருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள், இந்தியா கூட்டணி கட்சிகள், பல்வேறு அரசியல் தலைவர்கள், ஏன் இந்த நாட்டில் உள்ள அறிவுஜீவிகள், விருது பெற்றவர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட 2600 பேர் இந்த தேர்தல் ஆணையத்துக்கு புகார் மனு அனுப்பியிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு புகார்கள் வந்தும் தேர்தல் ஆணையம் அமைதியாக இருக்கிறது என்பதுதான். இன்னைக்கு 2ஆம் கட்ட தேர்தல் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு மதவெறி தூண்டுற வகையில் பிரதமர் மோடி அப்படி பேசுறது, ஒரு கீழ்த்தரமான ஒரு மத வெறியர்கள் பேசுவதை போல பேசுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அவர் மீது தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு பிரச்சாரம் பண்ணுறதை தடை செய்யணும். அவரோட பிரதமர் பதவியை பறிமுதல் செய்யணும். அவர் மேலே குற்ற வழக்கு பதிவு செய்து தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். குடியரசுத் தலைவரும் இதில் தலையிட்டு இதன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு மக்கள் அதிகாரம் சார்பாக இன்று தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம், மாவட்ட அலுவலரிடம் கோரிக்கை மனு வைக்கிறோம், புகார் மனு கொடுக்குறோம். அந்த புகார் மனு இன்னைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்திட்ட, அந்த மாநில அதிகாரிகிட்ட இன்னைக்கு இந்த மாவட்ட அலுவலர்கள், தேர்தல் அலுவலர்கள் வழியாக இந்த புகார் மனுவை அனுப்புகிறோம். இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைதியான சூழலை 2002 குஜராத்தில் எப்படி ஒரு படுகொலை நடந்ததோ, 2000 முஸ்லிம்கள் படுகொலை நடந்ததோ, அதற்கு ஈடாக இன்றைக்கு மதவெறி பேச்சை பிரதமர் மோடி பேசிக்கொண்டிருக்கிறார். இது முழுக்க முழுக்க கண்டிக்கத்தக்கது. இந்த நாட்டில் அமைதியை கெடுக்கிறாங்க, சட்ட ஒழுங்கை கெடுக்கிறாங்க, மத ஒற்றுமையை கெடுக்கிறாங்க. இதுக்கு எதிராக மக்கள், பொதுமக்கள் வெளிப்போடு இருந்து இதை அனைவரும் கண்டிக்கணும். அனைத்து கட்சிகளும் இதை கண்டித்து இது ஒரு மக்கள் போராட்டமாக, ஒரு விஷயமாக கொண்டு போகணும் என்பதை மக்கள் அதிகாரம் கோரிக்கை வைக்கிறது. இன்றைய தினம் திருச்சி மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலர்கிட்ட நாங்கள் இந்த கோரிக்கை மனுவை அளிக்கிறோம். இதன் மீது இந்த தேர்தல் ஆணையம் உடனடியாக விரைவாக நடவடிக்கை எடுக்கணும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் அதிகாரம் திருச்சி மாவட்ட செயலாளர் செலியன்.